அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து இந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது ரியலாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 1991 வந்து நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து குண்டு வெடிப்பால் காலமானாருங்கிறது தெரியும். அப்போ அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? குண்டு வெடிச்சனா அந்த இடம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு ஃபோட்டோவில் தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த சீனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கும்போது அதில் வந்து தேர் எடுக்கிற ஒரு சீன் வரும். ஊர்கூடி தேர் எடுக்கிற ஒரு சீன் வரும் தேவர்மானில். அந்த சீனில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த குண்டு வெடிப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கையெல்லாம் துண்டு துண்டாக கிடக்குது. அப்போல்லாம் சிஜி ஒர்க்கு கிடையாது, ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கு தான் ஜாஸ்தி. அது ரொம்பவும் தத்ரூபமாக எடுத்திருந்தாருங்கிறது அப்பயே ரொம்ப பேசப்பட்டது. சார் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த குண்டு வெடிக்கிற சீன் எப்படி இருந்தது சார்? ஆனால் இதுலேருந்து சில விஷயம்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தமிழ் சினிமாவில் ஒரு சில ஆங்கில படங்களை ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த படத்துலேருந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கல்கியின் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து நிறைய கதைகள் எடுத்தாங்களோ அந்த மாதிரி காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை எப்பவுமே பார்த்துட்டு அந்த படத்துலேருந்து முக்கியமாக ஏதாவது சீன் எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமான்னு பார்ப்பாங்க. அதுலேருந்து தேவர் மகன் படத்திலும் சீன் எடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிற சீன் அந்த காட்ஃபாதர்லேயும் இருக்குது.